வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சுன்னா உங்க ஜாக். நாம இந்த வீடியோல பொங்கல் ஸ்பெஷலா இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியே இருக்க அயலான் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அயலான்ல சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன், முல்லை கோதண்டம், பாலசரவணன், பானுப்பிரியான்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டலமே நடிச்சிருக்கு. இன்று நேற்று நாளை மூவியை டைரக்ட் பண்ண ரவிக்குமார் தான் இந்த மூவியோட டைரக்டர். இந்த மூவிக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அயலான்ல இருக்க ஏலியனோட டிசைனை மட்டும் 2011 ஹாலிவுட்ல வந்த பால் மூவியோட அந்த ஏலியனை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற வேற தான். அயலான் மூவியோட ஸ்டோரி என்னன்னா, வேற்று கிரகத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான எலிமெண்ட் பூமிக்கு வருது. அந்த எலிமெண்ட் வில்லன் கையில கிடைக்க அவன் இந்த பூமியவே அழிக்க நினைக்கிறான். அதுல இருந்து பூமியை காப்பாத்துறதுக்காக வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன் பூமிக்கு வருது. அந்த ஏலியன் சிவகார்த்திகேயனை ஆக்சிடென்டா மீட் பண்ண அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வில்லனை டெஃபீட் பண்ணி பூமியை காப்பாத்தினாங்கிறதா இந்த ஒட்டுமொத்த அயலானோட ஸ்டோரி. இந்த மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். ரைட்டிங் தான் இந்த மூவியோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ஏலியனோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஸ்கிரீனை ஹோல்டு பண்ணது ஏலியன் தான். ஏலியனை தான் ஹீரோவா புஷ் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம எஸ்கேவை ஹீரோவா புஷ் பண்ணி ரொம்பவே அழகா கொண்டு போயிருந்தாங்க. எஸ்கேவுமே நான் தான் ஹீரோ, என்னத்தான் ப்ரொஜெக்ட் பண்ணும் ஹீரோவா, அந்த ஏலியனை கிடையாதுன்னு சண்டை போடாம ரொம்பவே அதை அழகா புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருந்தாரு. ஏலியனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்க பாண்டு, யோகி பாபுக்கும் ஏலியனுக்கும் இருக்க காம்பினேஷன் ரொம்ப அழகாவே ரைட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த மூவி 2018 ஸ்டார்ட் பண்ண மூவி. பட் இந்த மூவி 2024 ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இந்த மூவி ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இந்த மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது ஏஆர் ரஹ்மான். அவரோட வேலை கரெக்டா பண்ணிருக்காரு. பட் மூவிக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்குமான்னு கேட்டா பிளஸ் கிடையாது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிக்கு எந்த அளவுக்கு மியூசிக் வேணுமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருந்தா படம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மூவில 3 சாங்ஸ் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் சாங் வேற லெவல் சாங் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. மத்த 2 சாங்ஸுமே தேவையில்லாத ஆணிதான். விஎஃப்எக்ஸ் தான் இந்த மூவிக்கு மிகப்பெரிய பேக் போன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மூவில 4500க்கும் மேல ஷார்ட்ஸ் சிஜி தான். ஃபேண்டம் விஎஃப்எக்ஸ் தான் இந்த மூவிக்கு சிஜி பண்ணிருக்காங்க. ஏலியனை தாண்டி ஏகப்பட்ட சிஜி ஷாட்ஸ் இந்த மூவில இருக்கு. அது எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் சிஜி எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. தமிழ் சினிமாவை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு கிடையாது. நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். சினிமாட்டோகிராஃபியுமே இந்த மூவிக்கு என்ன வேணுமோ, அதாவது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிக்கு என்ன தேவைப்படுமோ அதை கரெக்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு பார்த்தா மூவியோட லென்த் தான். மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு முழு படத்தை பார்த்த ஃபீல் தான் கிடைச்சிச்சு. செகண்ட் ஹாஃப் பார்ட் 2 பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. பட் மூவி போரா போகுதான்னு கேட்டா போரா போகல, லீனியரா போகுது. பட் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா மூவி இன்னும் சூப்பராகவே போயிருக்கும். செகண்ட் நெகட்டிவ்னு பார்த்தா ஸ்கிரீன் பிளே. இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சடனா பார்த்தா சிவகார்த்திகேயனுக்கும் ஏலியனுக்கும் இருக்க பவர் போயிருது, திடீர்னு பவர் வருது. அது எதுக்காக என்னன்னு கிளியரா சொல்லல. அதை இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் சிம்பிளாகவும் சொல்லியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இதை தவிர்த்து இந்த மூவில நெகட்டிவ்னு சொல்ற அளவுக்கு வேற எதுவும் கிடையாது. இந்த மூவி ஒரு ஏலியன் மூவி கிடையாது. ஏலியன் பிளஸ் சூப்பர் ஹீரோ மூவி. ஏலியனை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ கதையை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ட்ரையுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவ்வளவு நாளா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த மூவி தான் ரியல் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. பொங்கலுக்கு ஃபேமிலியோட போய் வயிறு குலுங்க சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு நல்ல மூவி தான் இது. இந்த அயலானோட வெற்றி தான் அடுத்தடுத்து தமிழ் சினிமால ஃபேண்டசி மூவிஸ் வர்றதுக்கு ஒரு நல்ல ட்ரிகர் பாயிண்டா இருக்கும். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அயலான் மூவியை பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அயலான் பாக்குறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்குற வரையும் டாடா பை பை வட்டா.